இன்னியோட மினி விலாக் லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ எடிட் பண்ணி போட டைமே இல்லை. இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது. மார்னிங் எந்திரிச்சதும் 2 பேருமே குளிச்சு முடிச்சிட்டாங்க. வெளியில் போகிற வேலை இருந்ததுனால தீக்ஷு குட்டிக்கு ஃப்ரண்ட்டில் கேர்லி ஹேர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அமேசானில் அந்த ஹேர்மேன் மாதிரி ஏதோ வாங்கி ட்ரை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. சண்டே ஆஃப்டர்நூன் மட்டன் வாங்கி மட்டன் கிரேவி வச்சுட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சனா குட்டி அம்மா எஃப்னு கேட்டுகிட்டே இருந்தது. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அம்மா எனக்கு எஃப்ஆர் ஃபிஷ்ஷுமா ஃபிஷ் வேணும்னு கேட்டுச்சு. ஃபிஷ்ஷுனா குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுவா. அப்புறம் திடீர்னு பிளானை மாற்றிட்டு ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்க மார்க்கெட் போயிட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எங்கேயுமே ஃபிஷ் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருந்ததான். கொடுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வரவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. வந்ததும் கடகடன் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வச்சிருந்தேன். மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணும்போதே முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் ஃப்ளஷ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முள் இல்லாமல் வெறும் ஃப்ளஷ் மட்டும் ஃப்ரை பண்ணதுனால 65 மாதிரி சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேருக்கும் கொஞ்சம் ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சனா குட்டிக்கு ஷூலாம் வாங்க வேண்டியதாக இருந்ததுனால பேட்டா ஷோரூம் போயிட்டு அங்கே ஷூ வாங்கிட்டு தீக்ஷு குட்டிக்கு செப்பல் பார்த்துட்டு இருந்தா. அங்கேருந்து ஹேண்ட் பேக்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு அம்மா இது நல்லா இருக்கா, இதை வாங்கி தரீங்களா அதை வாங்கி தரீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தா. இப்போதைக்கு எதுவும் கிடையாது, பெரிய பொண்ணானே ஹேண்ட் பேக்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தால் மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. மெஹந்தி நாங்களும் போட்டுக்கிறோன்னு போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க.